ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தளினபடினால் நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராக பிறந்தபடினால் நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்து அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால் நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலோக ராஜ்ய குடிமக்களை ஆட்டுக்குட்டியான ஜீவஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால் நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராக தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாக இருக்கிறவரே நம்ம துதிக்கிற நம்ம சோத்திருக்கிறோம். இந்த நாளில் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிடும், நீரே வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும், நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பல ஆஸ்தியும் வீணல்லவோ. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பல ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 தீமோத்தேயு சாப்டர் 4 verse 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் வாக்கு பண்ணினபடியே 2வது முறை இந்த உலகத்திற்கு வர இருக்கின்றார். வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றார். அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்திருக்கிறபடினாலே அநேக வஞ்சகமான காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலும் இந்த உலகத்தில் அவன் செய்கிறவனாய் காணப்படுவான். அதனாலே மனிதர் நடக்கிற அந்த நாட்களில் நடக்கின்ற உபத்திரவத்து நிமித்தமாய், எதிர்ப்பு நிமித்தமாய், போராட்டங்கள், பிரச்சனை நிமித்தமாய் மக்கள் விசுவாசத்தை விட்டு வலிவி போகக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி முன்னதாகவே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 5 காரியங்களை பார்க்க. முதல் காரியம் வார்னிங் ஆஃப் அப்போஸ்டசி. ஆவியானவர் இந்த உலகத்திலே அந்த விதமான ஒரு பின்மாற்றம், விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் முதலாவது எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் தேவனை அது எழுதும்போது அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆம்னிஷன் ஹோலி ஸ்பிரிட். தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவருடைய ஆவிக்கு மறைவான ஒரு காரியம் இல்லை. அவருக்கு நேற்றும் என்று மாறாத தேவன் அவர். எனவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால என்ன நடக்கும் என்பதை முன்னதாக எச்சரிக்கிறார். எல்லா பைபிளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலே நோவா காலத்தில் ஃப்ளட்டு அழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள், என்ன நடக்குன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இது மாதிரி வருகைக்கு முன்னதாக ஆண்டவருடைய வருகை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக என்ன நடக்கும்? விசுவாச துரோகம் நேரிடும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 10 verse 36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை துவக்கிற ஒரு ஆண்டவர், அது முடிக்கிற ஒரு ஆண்டவர். இடையிலே விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் எதன் மேலே நம்பிக்கை இருக்கிறது? விசுவாசம் என்பதே நம்பப்படுவதும் காணப்படாதது நிச்சயம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகினால தான் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் முன்னதாக அறிந்திருந்தபடினாலே ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் 3:15 வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி பிசாசுடைய தலையை இயேசு கல்வாரி சிலையை நசுக்கி விட்டார், வென்று விட்டார். ஆனால் கடைசி காலத்தினுடைய சபை, சரீரமாகிய சபையினுடைய இறுதி காலத்தில் விசுவாச மக்களுக்கு பயங்கர உபத்திரம் உண்டாகும். அதான் உபத்திரவ காலம், மகா உபத்திர காலம் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாத உபத்திரங்கள் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தும் விஷயத்தில் இனி சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்னதாக எழுதி வைத்து விட்டார். அது ஏன்னாக்கா தேவனுடைய அறிவுக்கு அளவே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இது ஓப்பன் வார்னிங். அதாவது வெளிப்படையாக ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு மறைமுகமாக அல்ல. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வெளிப்படையாக தான் சொன்னார். அதே மாதிரி தான் நீதியை பிரசங்கித்த நோவா வெளிப்படையாக பிரசங்கம் பண்ணினார். இது தீர்க்கதரிசிகளும் அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் நடக்க போகிற சரியிருப்பெல்லாம் குறித்து வெளிப்படையாக சொன்னார். மறைமுகமாக ஒன்றும் வைத்தில்லை. அது விசேஷமாக இந்த காரியம் உலகத்தில் நடக்க போகிற இந்த காரியத்தை ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறார் என்று சொல்லி அந்த எச்சரிப்பு முக்கியம். அப்போ நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினான். அப்படி என்றால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் ஆம்னிஷியான்கள் சர்வ ஞானமுள்ள தேவன், முக்காலத்தை அறிந்தவர் உணர்ந்தவர் சொல்கிறது, வெளிப்படையாக சொல்கிற ஒரு காரியம் கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் நேரிடும். அதாவது விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள். அது 2 வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் சாப்டர் 2 verse 3 onwards. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதனால் முந்தி நேரிட போகிறது விசுவாச துரோகம். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் புறக்கணித்து அவரை சிலுவையில் ஆணையிட்டு கொண்டார்களோ அதே போல்
தேவனுடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் நேரிட்டு அவர்கள் விசுவாசத்தை விட்டே வழுவி போகக்கூடிய ஒரு காலம் நடக்கப் போகிறது. எனவே அந்த எச்சரிப்பை ரெண்டாவது டைம் ஆஃப் அப்போஸ்டசி, இது எப்போது நடக்கும் என்பதையும் ஆவியான அந்த வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யரிடமாக பிற்காலங்கள்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் வாசிக்கிற போது லேட்டர் டேஸ், அதாவது இயேசு என்றைக்கு பாடுபட்டு மரித்து இந்த உலகத்தை மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டாரோ அதிலிருந்து அந்த காரியத்தில் கடைசி காலம் லாஸ்ட் டேஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம். பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 1:20 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 1:20. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே பேதுரு எழுதும் பொழுது அப்பயே சொல்கிறார் இது கடைசி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கடைசி காலத்தில் பிற்காலங்களில் என்று சொல்வது லேட்டர் டேஸ். இந்த 2000 வருடத்துடைய இறுதி பகுதியில் தான் இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை அங்கே எச்சரிப்பாய் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஸோ லேட்டர் டேஸ் அண்ட் லாஸ்ட் டேஸ் ரெண்டினுடைய வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம், அவர்கள் ஒரு காரியத்தில் அவர்கள் தாங்கள் இருக்கிற பாவங்களிலிருந்து விடுதலை பெறாதபடிக்கு மேலும் மேலும் அதிலிருந்து அவர்கள் என்ன பண்ண சரிபட்டு போகிறதை நான் பார்க்கிறோம். வாசிக்கிற 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலம் என்று சொல்லும் பொழுது கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். கடைசி 5வது வசனம் ஏன் அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? 5வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்போ இவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளாமல் போகிறார்கள். ஏன்னா கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்போ கிருபை இல்லாமல், கிருபையினுடைய பலம் இல்லாமல் ஒருபோதும் ஒருவன் பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டால் கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். அந்த பலம் இருந்துச்சுன்னா தான் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொள்ள முடியும். இல்லாட்டி விசுவாச துரோகத்துக்குள்ளே அவர்கள் போய்விடுவார்கள். அதற்கு காரணம் என்னன்னாக்கா அந்த கடைசி நாட்களிலே 2 தெசலோனிக்கே புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே chapter 2 verses 9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமாம், கொடிய வஞ்சகம்னு சொல்லி வார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை. வஞ்சகம்னாலே ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை தான், எச்சரிப்பான வார்த்தை தான். ஆனால் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்னாக்கா, ஏன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை போல தான் இந்த விசுவாச மக்கள் இந்த சபைகளில் இருக்க மக்களும் செய்வாங்க. எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளணுமா, எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. 2000 வருடங்களாக ஆவியானவர் இன்றைக்கி அவருடைய வார்த்தைகளை கொண்டு மனுக்குலத்திற்கு அந்த எச்சரிப்பை கொடுத்து கொண்டு தான் வருகிறார். அந்த நாட்களிலிருந்து எச்சரிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த எச்சரிப்பை ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அது அல்லல் தட்டுறாங்க. அவங்களுக்கு எச்சரிப்பு வருகை குறித்தோ அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்தோ அவர்களுக்கு இல்லை. சில பேர் ஆவல் மிகுதினாலே ஏதோ புதுசாக வரப்போகிற காரியம், அதை ஆவல் மிகுதியினாலே அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களே ஒழிய அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்களிலே அவர்கள் தெரிந்து கொள்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, கிருபையை பற்றி கொண்டிருந்தால்தான் பலப்படும் இருதயம். இன்றைக்கி ஒவ்வொரு சபையினர்களும் ஒரு கொள்கையை வைத்துக் கொள்கிறாங்க. அந்த கொள்கையை தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த கொள்கை தான் சரியானது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்கிறது இல்லை. இதே தான் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் நடந்த காரியம். ஆனால் இயேசு விசுவாசிக்கிறாங்க. அதாவது யோவான் 8:31 சொல்கிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அப்போ இவர்கள் இயேசுவை விசுவாசித்தாலும் சபை மக்கள் எதை விசுவாசிக்கிறார்கள், எதை நம்புகிறார்கள் என்பது தான் மிக முக்கியம். அப்போ இன்றைக்கு அவ்விதமாக இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், ஒவ்வொரு வசனத்துக்கு ஒவ்வொரு விதமான விளக்கங்கள். அந்த விளக்கத்தை கேட்டும்போது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அதை ஊழியர்களும் அதை முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். உதாரணம் 1 பேதுரு 2:24 அங்கே வாசிக்கும் போது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது.
இப்போ அந்த கடைசி வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறாங்க, தழும்புகளே குணமானீர்கள். அதனால் ஆண்டவர் வந்து எல்லா வியாதியும் கல்வாரியிலே சுமந்து தீர்த்து விட்டார். பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக கல்வாரிக்கு அவர் போகல. 3 காரியங்கள் அங்கே முக்கியமான ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. பாவத்துக்கு செத்து, 2வது நீதிக்கு பிழைத்திருக்க, 3வது அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். 3 காரியம் ஆவிக்குரிய காரியம். அப்போ அது குணமாகிறது என்பது மட்டும் எப்படி வந்து சரீர பிரகாரமான குணம் என்று இருக்க முடியும்? ஏன்னா பேதுருவே குணப்படுத்துகிறவர் தானே, அற்புதம் செய்தவர் தானே, இயேசு அற்புதம் செஞ்சவர் தானே. அதனால் எதற்காக அந்த வார்த்தை சொல்லியிருக்கார் என்பதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அறியதில்லை, பொய்யை தான் விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா யோவான் இது மத்திய 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு எழுதியிருக்கிற வார்த்தை அது வேறு, அது பின்னணி வேறு, இந்த பின்னணி வேறு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அப்பமும் அந்த பாத்திரமும் அந்த ரசம் அந்த ரத்தம் என்று சொல்லுகிறது, அதனுடைய பின்னணி வேறு. இங்கே ஆபோஜனத்தில் அவர் சொல்லுகிற அந்த அப்பமும் ரத்தம் என்பதனுடைய பின்னணி வேறு. அந்த பின்னணியில் தான் நாம் வந்து என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, பொய்யை நம்புகிறார்கள். இதுதான் பிசாசு வந்து ஏவாளை வஞ்சித்தது போல நீங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களாக வீடு சாவது இல்லை என்று சொல்லி சொன்ன வார்த்தைகள் நற்செய்திகளாக இருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அதுதான் அந்த கடைசி நாட்களிலே நடக்கும். ஏன்னா பிசாசுக்கு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து பூமியில் இறங்கினபடினாலே பூமியில் குடியிருக்கா ஐயோ என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே டைம் ஆஃப் அப்போஸ்டசி, பிற்காலங்களிலே நடக்க போகிற ஒரு காரியம். லாஸ்ட் டேஸ் அந்த விசேஷமாக லேட்டர் டேஸ், பிற்காலங்களிலே, கடைசி காலத்திலே பிற்காலத்தில் இந்த காரியங்கள் நடக்கும் என்று ஆவியானவர் எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். 3வது காரியம் அங்கே வாசிக்கும் பொழுது என்ன வாசம், சேனல்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி. அதாவது இந்த விசுவாச துரோகத்துக்கு யாரையெல்லாம் கருவியாக பயன்படுத்தப்படுவார்கள், அதுதான் இந்த காரியத்தில் வாசிக்கிறோம். எதனால் பயன்படுத்தப்படுவார் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது மறுபடியும் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வசனத்தை வாசிக்கிற போது வஞ்சிக்கிறாவி பிசாசு செவி கொடுத்து, இப்போ வந்து மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். இந்த பொய்யர்கள் என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் கரப்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் கரப்ஷன். இன்டெலெக்சுவல் கரப்ஷன் சொல்லும் பொழுது இவங்க நம்ம அறிவுபூர்வமாக உலக ஞானத்தை சார்ந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிற அவர்கள் வந்து விளக்க சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது இவ்விதமாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசிக்கிறோம் இவ்விதமாய். ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் சாப்டர் 2 verse 4 and 5. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. எனவே நய வசனிப்பு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நய வசனிப்பு இருக்கிறது என்பதற்காக ஒருபோதும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் அதுதான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் ஏமாந்து போவாங்க. ஏமாந்து போய் நம்ம சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமலே போய்விடும். அதனால் இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற மக்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மனித ஞானத்தை சார்ந்து. இது எச்சரிப்பாய் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அது மறுபடியும் அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாச மக்களுக்கு எச்சரிப்பாய் சொல்கிற வார்த்தை. கொலோசியன் சாப்டர் 2 verse 8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஸோ அது இன்டெலெக்சுவல் கரப்ஷன், உலக ஞானத்தை சார்ந்தது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பூமிக்குரிய தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். ஆனால் பரலோகத்துக்குரியிலிருந்து வருகிறவர் மேலானவைகளை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். நாமும் அவ்விதமாக தான் இருக்கணும். ஒரு முறை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை குறித்து யாருன்னு கேட்கும்போது பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க பிதா இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். சிறிது நேரம் போனதுக்கப்புறம் அவர் ஊழியெல்லாம் போயிடுச்சுட்டு கடைசியில் தான் பாடுபட போகிறதும் பிறவினத்தர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறதையும் குறித்து அவர் சொல்லும் பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் பேதுரு திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். இந்த நாட்களிலே அறிவு மிகுதி பெருத்து போயிடும்.
அறிவு மிகுதி ஆயிட்டதுனால என்ன அறிவு சார்ந்து போகிறார்கள், உலக அறிவை சார்ந்து போகிறார்கள். பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வேதத்தை ஓசியால் வாசிக்கிற ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். எந்த அறிவை? உலக அறிவை இல்லை, ஆன்மீக அறிவு. அதுதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆன்மீக அறிவு நமக்கு அவசியம். இவங்க என்ன பண்ணுறாங்க, உலக அறிவை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை இவர்கள் வியாக்கியானம் பண்ணுறது. அந்த வியாக்கியானம் பண்ணும்போது ஜனங்கள் அதை எளிதாக ஓ அப்படியா என்று சொல்லி என்ன நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னாக்கா இதெல்லாம் அந்த பொய்யர்கள் தான் அந்த மாதிரி செய்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 11 verse 13 onwards. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 2 first 4 verses. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அது நிமித்தம் சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படும். இந்த மாதிரி இது கள்ள போதல் கபடமுள்ள வேலையாட்கள் சபைக்குள்ளே இருந்து கொண்டு அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் என்னன்னாக்கா உலக அறிவை சார்ந்து போதிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய வஞ்சக ஆவியினுடைய அந்த தூண்டுதலுக்கு செவி கொடுத்து அந்த வஞ்சக ஆவிகள் அவளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை இவர்கள் உண்மை என்று நம்பி மோசம் போகிறது. அதில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் அவர்கள் நம்பி சொப்பனத்தில் கர்த்தர் இப்படி சொன்னார், தரிசனத்தில் கர்த்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து அதை உபதேசமாக போதிக்கும் பொழுது தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். அதை நிரூபிப்பதற்கு பிசாசு அற்புதங்களை செய்வான். அதான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே வஞ்சகத்தோடு கொடிய வஞ்சகம் என்று சொல்கிறார். அப்போ கொடிய வஞ்சகம் சொல்லும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எளிதாக மனிதர் நம்பி விடுவார். அதான் அற்புதம் நடக்குது இல்லை அப்படி சொல்லி எளிதாக நம்பி விடுவார்கள். அதனால தான் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சகத்தக்க அற்புதங்கள் அடையாளம் அந்த நாட்களிலே செய்யப்படும் என்று சொல்லி எச்சரிப்பாய் ஆண்டவர் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் சேனல்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி. விசுவாச துரோகத்துக்கு இவர்கள் எல்லாரும் ஒரு கருவியாக இருக்கிறார்கள். இவர் என்னன்னாக்கா மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். மனசாட்சி சூடுண்ட பொய்யர்னா என்ன, வேத வசனத்தை விட்டு ஒருபோதும் வெளியில் போக முடியாது. ஒருவன் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது பேதுரு எழுதுகிறார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரின பலத்தின்படி உதவி செய்ய கடவன் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய வாக்கியங்களின்படி இருக்கணும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ வெளியில் பார்க்கும்போது வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாற்றம் எதில் இருக்குனாக்கா அந்த தரைக்கு கீழே இருக்க அஸ்திவாரம். அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ வேத வசனத்தின்படி நாம் போதிக்கணும், சத்தியத்தின்படி போதிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேக தவறான போதனைகள் எல்லாம் வருவது ஒரே ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவோம், ஒரு சொற்றொடரை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி நிறைய போதனைகள் இன்றைக்கி இங்கே பிசாசானவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி சபைகளிலே அவைகளை கற்றுக் கொடுக்கறதை நான் பார்க்கணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்த வாக்கியம்னா அதுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. ஏசாயா 34:16 வாசிக்கும்போது கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். உண்மையிலே ஆவிக்குரியவனாக இருந்தால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ ஆராய்ந்து நிதானித்து பார்க்கும்பொழுது அதனுடைய ஜோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒத்த வாக்கியம் அல்ல, ஜோடு இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒரு கருத்தான ஒரு சொல்லுகிற ஒரு வசனம் சொல்லுகிற ஒரு கருத்தானது இன்னொரு வசனம் அதை ஆமோதிக்கணும், ஆட்சேபிக்கக்கூடாது. அப்போ ஆமோதிக்கணுன்னாக்கா அதுதான் சரியானது. ஆனால் நிறையா வசனங்கள், நிறையா கொள்கைகள், போதனைகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு ஃப்ரேஸ், ஒரே ஒரு சொற்றொடர் அதை அடிப்படையாக வைத்து அல்லது ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து தான் பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறான். இந்த ஊழியர்கள் அதை நம்பிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, அதுதான் சத்தியம் என்று சொல்லி அதை போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
இந்த உலகத்தில். அதனால தான் அந்த வசனத்தை கூட உதாரணமாக அந்த 194 2வது வசனம் வாசிக்கும்போது விவாகம் பண்ணாதிருக்கும் விசுவாசிகள் சத்தியத்திற்கு அறிந்திருக்கணும், கல்யாணம் பண்ணாதிருக்கும் இந்த பொய்யர் கட்டளையிடுவதுன்னு சொல்லி போட்டிருக்கு. பொய்யர்கள் கட்டளையிடுவாங்க. சில சபைகளிலே நாங்கள் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், நாங்கள் கற்புள்ளவர்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டு மேட்டிமையாக எண்ணுகிறார்கள். அப்போ அவர்கள் கற்புள்ளவர்கள் என்றால் இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறாங்களே, அவர்களெல்லாம் கற்பு கொலையுமே அவங்களுக்கெல்லாம் அதை யோசிக்கிறது இல்லை. சபையில் இருக்கிறவங்களும் யோசிக்கிறது இல்லை, அதை போதிக்கிறவங்களும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் என்னன்னாக்கா அந்த பிசாசு எப்படி அந்த மேட்டிமையான சிந்தையை அந்த நாட்களிலே கொடுத்தானோ அதே தான் இந்த மேட்டிமையான சிந்தை. ஏன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை பார்த்து அவங்க கற்புள்ளவர்கள் என்கிற அவர்களை குறித்து ஒரு மரியாதை, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஊழியர் அந்த மாதிரி என்ன வரணும் வேண்டும் என்பதற்காக நாங்கள் கற்புள்ளவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்கிற ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு இன்றைக்கி உலகம் முழுதும் அது இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். அது எப்படி விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் விவாகம் வந்து அசூசிப்படாதது இருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே. இந்த ஆணையும் பெண்ணையும் படைத்தவரே அவர் தானே, நீங்கள் பலுகி பெருகி ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துன்னு சொல்லி ஆதியம் 1:27 சொல்லுகிறது ஆண்டவர் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி இது வந்து பரிசுத்த குலைச்சலாகும்? எனவே இன்றைக்கு இந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க, இந்த சேனல்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கொள்கை வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இது உலகத்துக்கு ஒத்த வேஷம். நீ மற்ற சபையிலெல்லாம் பார்த்தா புத்த மதத்தில் அப்படி பார்த்துக்கலாம், அது மாதிரி இந்து மதத்தில் பார்க்கலாம். மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ண, ஈவன் ஆர்சி ரோமன் கத்தோலிக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஊழியம் செய்கிற மக்கள் எல்லாம் திருமணம் பண்ணாமல் இருப்பாங்க. திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுனால அவர்கள் கற்புள்ளவர்கள் என்கிற எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜனங்களுக்குள்ளே அந்த எண்ணத்தை அவர்கள் ஊட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆபத்து. ஏன்னா மனசாட்சி, அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நீ 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிக்கலாம். 1 Timothy chapter 1 verse 18 onwards. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். எனவே அவங்கள பாருங்கள், எந்த அளவுக்கு சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தவறான காரியத்தை அவர்களுக்கு போதிக்கிறதை நான் பார்க்குறோம். அதே தான் இன்றைக்கி சபைகளிலும் இது வந்து அவங்களுக்கு சரின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சபையில் வந்து அதை போதிக்கிறாங்க. மக்களும் அதுதான் சரி என்று நம்பிக்கொண்டு அதை வந்து என்னவா உயர்வாக எண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு ஆண்டோட உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ளணும். யோவான் 8:43 வசனத்தில் இயேசு சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. அவை எந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மனிதனுடைய உபதேசமா அல்லது ஆண்டுடைய சத்தியமா? மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாய் கூறுகிறார். மார்க் chapter 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனக்கு அதை ஆண்டவருக்கு செவி கொடுத்து உணரணும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதனால் இவங்க பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்ட்டுருவாங்க. இது எல்லா சபையிலும் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சபையில் வந்து ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் கொடுப்பாரு. இதை அந்த சபை மக்களும் இதை யோசிக்கிறதில்ல, இந்த மக்களும் யோசிக்கிறதில்ல. எல்லோரும் அந்த சபையில் அந்த ஊழியர் என்ன சொல்கிறாரோ அதையே தான் நம்பிக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் மனிதர்களை தான் நம்புகிறார்கள் ஒழிய ஆண்டவரை நம்புகிறவர்கள் அல்ல. என்னுடைய ஆடுகள் அது எனக்கு செவி கொடுக்கின்றன. அப்போ நான் அவைகள் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ சேனல்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் தான் இதற்கு கருவியாக அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. 4வது காரியம் வாசிக்கும்போது த சோர்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி. இந்த மனசாட்சியை சூடுண்ட பொய்யர்கள், இதற்கு மூல காரணம் யார், இதெல்லாம் இதெல்லாம் இவங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்துறது காரணம் யாருனாக்கா பிசாசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43, 44, 45 வசனம் வாசிக்கலாம். ஜான் chapter 8 verse 43, 44 and 45. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்.
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இது பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு இதாக அவங்களை கேள்வி கேட்குறத பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டோடைய சத்தியம் பைபிள்னு இருக்கும்போது ஏன் அதை விசுவாசிக்க மாட்டேன்றாங்க? ஏன் சபைகளிலே போதகர்கள் சொல்கிற அந்த சத்தியம்தான் சத்தியம் என்று நம்புகிற கொள்கை தான் சத்தியம் என்று நம்புகிறார்கள் ஒழிய மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரியே தான் இந்த நாட்களிலே சபைகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ சோர்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி அப்போ யார்? இதுக்கெல்லாம் காரணம் பிசாசானவன் தான். 2 காரியங்களை வாசிக்கிறோம். டாக்ட்ரினல் அது வாசிக்கும் போது டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் அண்ட் டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் டீமன்ஸ், அதாவது டிசீவிங் ஸ்பிரிட் வஞ்சிக்கிற ஆவிகள். 2வது பிசாசின் உபதேசம். அப்போ டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் டீமன்ஸ் பிசாசினுடைய உபதேசம். அதை வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 11 verse 4 onwards. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எனவே அதே இதில் 13-14 வசனம் வாசிக்கலாம். அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. எனவே அவனுடைய வாழ்க்கையில் அவனை நீதியின் ஊழியக்காரர் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார்கள். தேவன் ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தில் இருக்கிறது. அதுதான் 2 Timothée வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனை பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிப்பாய் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த சோர்ஸ் இது யாருனாக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிற பிசாசு தான் இதுக்கெல்லாம் மூல காரணம் அவனாக இருக்கின்றார். எனவே அவைகள் வஞ்சிக்கிற ஆவிகள்னு சொல்லி வாசிக்கிறோம். பிசாசனுடைய உபதேசங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவை எல்லாமே சத்தியத்துக்கு விரோதமாக தான் இருக்கும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 9வது வசனத்தை வாசிக்கும் போது பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. நல்லா கவனிங்க, கிருபையினால் இருதயம் சிறப்பட வேண்டுமே ஒழிய கிரியைகளினாலே இருதயம் சிறப்படாது. ஆண்டோட வார்த்தை அப்படி தான் சொல்லுது. அப்போ கிருபையினால் இருதயம் சிறப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்குது. உதாரணமாக சொல்லும்போது அநேக சோத்திரத்தினாலே கிருபை பெறுன்னு தப்பாக போதிக்கிறாங்க. அநேக சோத்திரம் இல்லை, ரெப்படேஷன். ரெப்படேஷன் இஸ் ஆஃப் நோ யூஸ். அநேகருடைய ஸ்தோத்திரம் தான் பைபிளில் போட்டிருக்கு. பவுல் போய் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்கிறாரு. ஊழியம் செய்வது ஆவியான கிரியை செய்கிறாரு. அவர்களை கிருபினால் ரட்சிக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு சோத்திரன்றாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் போய் என்ன பண்ணால் சத்தியத்தை சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனை புகழ்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சோத்திர நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக என்ன பண்ணுகிறது? ஸ்தோத்திரமானது பெருகி கொண்டே போகிறதை நான் பார்க்கிறோம். இப்படி ஏன்னாக்கா கிருபினால் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது பெருகி கொண்டே போகிறது என்று சொல்லி வசனம் இருக்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அநேக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இது இஸ் கால் வெயின் ரெப்படிஷன். வீண் வார்த்தைகளினால் அளப்பாதேயுங்கள் என்று இதெல்லாம் புறவினத்தாருடைய கொள்கை. ஜெபமாலை சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சபைகளிலும் எல்லா மதங்களிலும் இருக்கும். ஆர்சி மதத்தில் ஜெபமாலை சொல்லிகிட்டு இருப்பாங்க. புத்தர் இதில் இருக்கும், முகமதியரில் இருக்கும், இந்துக்களில் இருக்கும். அதெல்லாம் அந்த இதெல்லாம் உருட்டுற மாதிரி உருட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்கள கையில் உருட்டுறாங்க, இவங்க வாயில் உருட்டுறாங்க. அதான் வித்தியாசம். 2க்கும் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான். அதனால தான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது ஒருபோதும் பயன் தரப்போகிறதில்ல. இதெல்லாம் டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு மாத்திரமல்ல, பிசாசின் உபதேசங்கள், டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் டீமன்ஸ் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கொலோசியருக்கு நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 20-22 வசனம் வாசிக்கலாம். கொலோசியன் chapter 2 verse 20-22. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம்
அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. மாம்ச முயற்சி அற்ப புரோஜனம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சோர்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருனாக்கா பிசாசனம் தான். அவன் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடினாலே மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய வாழ்க்கையிலே அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு அவன் ஏவி என்ன பண்ணுறான், தவறான காரியங்களை எப்படி பழைய ஏற்பாட்டில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாரோ அதே போல் இந்த நாட்களிலும் கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணுன்னா சொல்லும்போதே உலக ஞானத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, மனிதர்களை மயக்குவார்கள், ஏமாற்றுவார்கள். அந்த உண்மையான ஒரு பக்தன் விசுவாசி வேதத்துக்கு வசனம் ஒத்திருக்கிறதான்னு பார்ப்பாங்க. அதுதான் வேதத்தில் அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும்போது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என்று தினந்தோறும் ஒப்பிட்டு பார்த்தாங்களாம். ஆனால் இன்றைக்கி யாரும் என்ன பண்ணுறதில்ல, சபை வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கறதே இல்லை. நேரடியாக உதாரணமாக வாசிக்கும்போது மத்திய 3ஆம் அதிகாரத்தில் அங்கே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வர்றாரு. மனந்திரும்பல் பரவ சமீபத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அநேகர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானிலே அவனால் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இப்போ இது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கத்தை கேட்டு பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானில் ஞானஸ்நானம் பெறுறாங்க. அவங்க அறிக்கையிடுகிறத பார்த்து அவரும் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இப்போ பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை கண்டு விரியன் பாம்பு குட்டியிலே வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டுவன் யாரை பார்த்து சொல்கிறாரு? அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவங்க என்ன பண்ணால் விரியன் பாம்பு வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கன்றார். நீங்களும் பாவத்தை அறிக்கையிடுங்கய்யா. நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் தான் நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். நீங்கள் அப்படியே பாவத்தை ஏன்னா கோடையாரிலிருந்து மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நான் சொன்னதுக்காக நீ அறிக்கை செஞ்சாலும் அது உண்மையான அறிக்கையாக இருக்கணும். உண்மையான அறிக்கையாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை சுத்திகரிப்பார். அது பொய்யானதாக இருந்துச்சுனாக்கா அக்கினியில் போட்டு சுட்டரிப்பார். அதனால் இது என்ன பண்ணுறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆவியானவர் இது மாதிரி சொல்லும்போது ஆவியின் அபிஷேகம், அப்புறம் அக்கினி அபிஷேகம், ஆவி ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம், இந்த விதமான தவறான போதனைகளை இன்றைக்கு சொல்வதற்கு எவ்வளவு துணிகரமாக இன்றைக்கு பொய்யை இன்றைக்கு போதிக்கிறார்கள், பொய்யை விசுவாசிக்கிறார்கள். யார் சொன்னால், யாருக்கு சொன்னால், ஏன் சொன்னால், இதை யாரும் அறிந்து கொள்கிறதில்லை. அப்போ பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை கண்டு தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறார். மற்றவங்களெல்லாம் அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. ஏன்னா அவங்க நேரடியாக உணர்த்தப்பட்டு உணர்வடைந்து அறிக்கையிடுகிறார்கள். இதுதான் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்கள் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவர் மாறே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். அதே விதமாக தான் இங்கே நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த விதமாக ஒரு உணர்வில்லாத ஒரு மக்கள் வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி எச்சரிப்பாக சொல்லிவிட்டார். எனவே சோர்ஸ் ஆஃப் அப்போஸ்டசி இஸ் சேட்டன். பிசாசு தான் அதற்கு மூல காரணமாக இருக்கின்றான். அவன் தான் என்ன பண்ணுறான், தவறான உபதேசங்களையும் புரியுங்களா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து அவள் வலிவி போகிறது பாருங்கள். தரிசனத்தில் சொப்பனத்தில் பேசுகிறது, பிதாவை நான் பார்த்தேன்றது, இயேசுவை பார்த்தேன்றது, இதெல்லாம் தவறான ஒரு காரியங்கள். அவளை எளிதாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவளுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். ஏன்னா விசுவாசம் என்பதை நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாத நிச்சயம். பவுலே ஒரு முறை 2 முறை தான் அவருக்கு நேரடியாக ஆண்டவரிடத்தில் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு கொருந்து பட்டணத்தில் அந்த மாதிரி சொன்னார். எருசலேம் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவருக்கு என்ன பண்ண காட்சி கொடுத்தார். முதல்ல அவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி என்ன டெய்லி அவங்களுக்கு சினிமா காட்டுற மாதிரி காமிச்சிக்கிட்டா இருப்பார், அந்த மாதிரி காமிக்க மாட்டார். இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அதையும் மக்கள் நம்பிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிற உபதேசத்தெல்லாம் கேட்டுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் ஜெபிச்சாக்கா அற்புதம் நடக்குதுன்றதுக்காக அவர் என்ன ரட்சகரா, அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்க முடியுமா, அது வேதத்துக்கு ஒத்து வருமா என்பதை யோசிக்கிறது இல்லை. கடைசி நாட்களிலே அந்த விதமாக செல்வார்களானால் விசுவாச துரோகத்துக்குள்ளே போய்விடுவார்கள். கடைசியாக வாசிக்கும் பொழுது ரிசல்ட் ஆஃப் அப்போஸ்டசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ விசுவாசத்தை விலகி போனால் லூக்கா 18:8 வாசிக்கிற மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. பவுல் என்ன பக்தன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் தான் விசுவாசத்தை துவக்கினவர், ஆண்டவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர்.
அப்போ முடிக்கிற வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை நான் விட்டுவிடாமல் விசுவாசத்திலே ஊன்றி கட்டப்பட வேண்டியது அவசியம். அப்படி இல்லாமல் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இதையெல்லாம் நம்பி போகிற மக்கள் விசுவாசத்தை விலகி போவார்கள். ஏன்னா பரிசேயர்கள் அப்படி தான் செய்தாங்க. நாங்கள் நம்பும்படி ஒரு அடையாளத்தை காட்டும், ஒரே ஒரு அடையாளம் தான், யோனாவின் அடையாளம் தவிர வேறு இடம் கிடையாது. இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழும்புவார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அடையாளம். ஏன்னா எத்தனை முறை செஞ்சிட்டார். எத்தனையோ அற்புதங்களை பழைய ஏற்பாட்டில் மோசையின் காலத்திலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டு தான் வருகிறார். அதெல்லாம் நம்பாத இந்த மக்கள் இன்றைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி அற்புதம் நம்பி கொண்டு இருக்கிறார். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 20 லாஸ்ட் 2 verses. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அற்புதங்கள் அடையாளம் எழுதப்பட்டதுக்கு காரணம் என்ன? இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அங்கே அற்புதம் செஞ்சார்னாக்கா எப்போதும் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பார்னு ஒருபோதும் நாம் வந்து போதிக்கக்கூடாது. அற்புதம் இன்றைக்கி அவர் செய்ய முடியும், அவரால் எல்லாம் மூடும். இயேசு நேற்று இன்று மாறாதவர். ஆனால் அற்புதம் செய்வதற்காக இயேசு வரல. பவுலே சொல்லும்போது ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக இயேசு வரல. சிலுவை அவமாய் போவாதபடிக்கு இயேசு சிலுவையை குறித்தே பிரசங்கம் என்னை அனுப்பினார் என்று சொல்லி சிலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்போடுறது பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தெய்வ பலனாக இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த சிலுவின் உபதேசத்தை இன்றைக்கி வந்து மாற்றிட்டாங்களே, தள்ளுபடியினால் குணமாடின்னு சொல்லி அதை ஆவிக்குரிய ரீதியாக அது சொல்லப்பட்டு இருக்கும்பொழுது அது சரீரபரமான காரியத்திற்காக இன்றைக்கு முன்னிறுத்துக்கிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். கடைசியில் என்ன ஆயிரும்? விசுவாசத்தை விட்டு வலிவி போய் விடுவார்கள். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவர் செய்ய மாட்டார். சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களே செய்ய, ஏன்னா அவருடைய நியாயங்கள் அறியாமல் போகிறார்கள். 147ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தில் வாசிக்கிறோம். சாம் நம்பர் 147 லாஸ்ட் 2 verses. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வேதவசன நியாயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணமாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை சொல்லிவிடுறாங்க. இதை எல்லா மக்களும் அதே திரும்ப அந்த 40-50 வருஷம் முன்னாடி சொன்னது அதே கேட்டுட்டு அதையோடு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வேதவசனம் தனித்தனி வசனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே போகிறதில்ல. ஆனால் அது கான்டெக்ட் முழுசாக வாசிக்கிறதில்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது முழுசாக படிக்கிறது இல்லை, ஒரு போர்ஷன் மட்டும் சொல்லிவிட்டு வாக்குத்தத்தத்தை நீ சொல்லிகிட்டே இருக்குது. வாக்குத்தத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வாக்குத்தத்தத்தை சொன்னது ஆண்டவர். நாம் அந்த நியாயங்களை அறிந்து கொள்ளணும், அந்த நியாயத்தின்படி நாம் வாழ வேண்டியது அவசியம். சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போனால் எப்படி விடுதலை கிடைக்கும்? ஏன்னா மெய்யான விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவரை தவிர வேறு யாரும் இல்லை. குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் என்ன ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பொய்யான காரியத்தை நம்பிக்கொண்டு போகும்பொழுது கடைசியில் அவர்கள் எதிர்பார்க்கிற சமாதானம், இப்போ சமாதானம் வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். அதோடு நிறுத்திடுறாங்க. அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? 8வது வசனத்தில் என்ன வாசிக்க? பிலிப்பியர் 4:6 வாசிங்களேன். பிலிப்பியர் 4:6 வாசிங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுது? இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி இப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னாக்கா உங்கள் சமாதானம் உங்களோடு கூட இருக்கும். இந்த நியாயங்களை இவர்கள் அறியறதும் இல்லை, அதை அறிவிக்கிறதும் இல்லை.
ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சமாதானம். அதனால தான் இன்றைக்கி சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசுனுடைய அந்த வருகை நாளிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேமை நோக்கி வரும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் அங்கே 37வது வசனத்தை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 19:37 ஆன்வர்ட்ஸ். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பரலோகத்திலே சமாதானமா. இயேசு பிறந்த பொழுது என்ன சொல்லப்பட்டது? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாகன்னு தூதர்கள்லாம் பாடுறாங்க. இங்கே இந்த ஜனங்கள் என்ன பாடுறாங்க? பரலோகத்திலே சமாதானம். பரலோகத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை போயிடுச்சா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, அதனால தான் நம்ம இன்றைக்கி நம்ம எல்லாரு கையிலையும் அடிமையாக இருக்கிறோம், ரோமர்கள் நம்ம ஆட்டி படைக்கிறான், சுதந்திரம் இல்லை, சுயாதீனம் இல்லை. இன்றைக்கி இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். தங்கள் தேவன் இரட்சகராய் தேவன் அவன் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் நம்ம கைவிட்டா, ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில் எப்போது எனக்கு முன்னதாக இருக்குன்னு சொல்கிறார். எப்போ இவங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க, கீழ்ப்படியாமல் போவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை காப்பாற்றணுன்னாங்க. எப்படி காப்பாற்றுவார்? நியாயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அதனால் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கணக்குனாக்கா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் தான் அந்த கணக்கில் அது விடை கிடைக்கும், சரியான விடை கிடைக்கும். ஆனால் தவறான ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா விடை கிடைக்காது, அது தவறானதாக போய்விடும். அதனால் நியாயங்களை அறிந்து கொள்ளுதல் அவசியம். அதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறார். உதாரணமாக மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அதனால் நம்ம வாழ்த்துறதுனால அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துட போகிறதில்ல. அந்த பாத்திரமாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். சொல்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அவங்க அதுக்கு பாத்திரமாக இருக்கணும். இந்த நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுதல் அவசியம். அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அதனால் பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. ஸோ இந்த வசனம் வாசிக்கும் போது ரிசல்ட் ஆஃப் அப்போஸ்டசி, அதாவது இந்த விசுவாச துரோகத்தினுடைய காரியம் என்ன? டீவியேஷன் அண்ட் கடைசி டெஸ்ட்ரக்ஷன். விலகி போவார்கள், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக போய்விடுவார்கள். 2 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 4-5 வசனத்தை வாசிக்கிறோம். 3-4-5 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எனவே அங்கே வாசிக்கும் போது பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நித்தியத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். மேலானவர்களை நாடுங்கள், மேலானவர்களை தேடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி தேடுங்கள், அப்பொழுது வேலை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு போயிட்டு கர்த்தரை தூச்சிட்டாக்கா எல்லாத்தையும் விரும்புறதெல்லாம் கொடுப்பாருன்னு. அந்த மாதிரிலாம் வேதத்தில் ஒத்து வராது, அது சத்தியமே கிடையாது. புரியுங்களா? கர்த்தருக்கு பிரியமானதுன்னா நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதனால் இது யார் நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அதான் யோவான் 10 இயேசு சொல்கிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும்
என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், நான் இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ டீவியேஷன் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஹீப்ரூ சாப்டர் 3 verse 9 onwards. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவிப்போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எனவே ஆண்டுடைய வழிகள் உத்தமருக்கு அரண் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதிமொழி புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம். எனவே மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றும் வழி அல்ல, ஆண்டவருடைய வழி தான் நமக்கு முக்கியம். அதான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஸோ அது டீவியேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். எனவே வழிவிலே அவள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என் வழியை அறியாத கோபத்திலே ஆணையிட்டேன். ஆயினால்தான் அவர்கள் வாக்குத்தத்தமான தேசத்திலே பிரவேசிக்கவில்லை. அதே விதமாக அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக அந்த விசுவாசத்திட்டு அநேகர் வழிவி போவார்கள். எனவே நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை ஆவியானவர் வெளிப்படையாக அதை சொல்லுகிறார். நாமும் அதை விசுவாசித்து சரிப்படுத்தி கொண்டு ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் ஐயா, நம்ம சோத்திருக்கிறோம். இந்த நாளில் நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எச்சரிப்பாக எழுதி கொடுத்த அந்த வேத வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்து நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாக இருந்தது போல நாங்களும் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு பயபக்தியுள்ளவனாக இருந்து புத்தியுள்ள கனிகளாய் உன் வருகைக்கு நாள் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். உங்களை விட்டு விலகாத இருதயத்தை தாரும். இன்னுமா இப்படி வெளிச்சத்தில் வெளிச்சம் காண சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தரும்படி நாள் வேண்டுகிறோம். அந்த அறிவினால் எங்களை ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யுங்கப்பா. அந்த அறிகிற அறிவினாலே கிருபையின் சமானம் எங்கள் வாழ்க்கையிலே பெருகும் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி. சமானத்தை எங்களை வைத்து விட்டு போயிருக்கிறீர். அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய வழிகளையும் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எனவே அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவித்து வாழ ஆண்டவர் உதவி செய்யும். உம்மிட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.